போட்டியிட்டால் கூட்டணி நலன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருத்து அவதூறு பரப்புறாங்க. நீங்க ஒரு தேசிய தலைவராக இருக்கீங்க, ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கீங்க. அப்படின்ற கூடிய பட்சத்துல ஒரு விமர்சனத்துக்காக நீங்க போட்டியிடலாம் இல்ல, அது நமக்கு அதை பிறந்தள்ள முடியாதுல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப வலிமையான ஒரு மீடியாவா இருக்கு. தொடர்ந்து அவங்க இதையே ஒரு நேரேஷனா கொண்டு போறாங்க. இல்லாத கொள்ளாத கட்டுக்கதைகளை எல்லாம் யூகங்களை எல்லாம் ஒரு செய்தியா கொண்டு போறாங்க. அவங்க பேசினாரு, இவங்க பேசினாரு, அதனால திருமாவளவன் தூக்கி போட்டாரு, அவர் டிப்டி சிஎம் வர்றதுக்கு முயற்சிக்கிறாரு, தொங்கு சட்டசபை உருவாகணும்னு நம்புறாரு. இதெல்லாம் அவங்க யூகங்களா இருக்குது. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் உள்ள போகணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று தொடர்ச்சியா பேசப்பட்டு வருகிறது. மாநில அளவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகள் இந்தியா பிளாக்ல இருக்கு. அது தேசிய அளவில் விரிந்து பறந்த ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கலைஞர் காலத்திலிருந்து 2016க்கு முன்பே உருவான கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்னும் சொல்ல போனா நாங்க 2011 அவங்களோட இருந்தோம். அப்பவே இந்த கூட்டணிக்கு பெயர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். மாநில அளவில் இந்த கூட்டணி பெயர் அதிமுகவுக்கும் அப்படி கூட்டணி பெயர் வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அம்மா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவங்க அதை என்டிஏன்னு இன்னைக்கு எல்லாரும் பிராண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அதை சஸ்டைன் பண்ணல, அதை அவங்க தக்க வச்சுக்கல. அந்த அதிமுக கூட்டணின்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப என்டிஏன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இங்க நாங்களும் சொல்றோம், திமுகவும் சொல்லுது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் இந்தியா பிளாக்ல இருக்கிறோம், அவ்வளவுதான். யாரு அதை காங்கிரஸ் தலைவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒப்பந்தத்தை, அதாவது தேர்தல் உடன்பாட்டை மதிக்கிறது. அதனால் ஊசுடு, நெட்டப்பாக்கம் ஆகியவற்றில் நாங்கள் தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த நிலையிலும் கூட அதை அப்படியே நாங்கள் நிறுத்திவிட்டோம். ஊசுடு வேட்பாளராக கரிமா தமிழன், நெட்டப்பாக்கம் வேட்பாளராக அமுதவன், ஏனம் வேட்பாளராக சீனிவாச ராவ், இந்த 3 பேரும் ரொம்ப தீவிரமா மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு இருந்த நிலையில தான் அப்படியே நாங்க அதை ஆஃப் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி உழவர் கலை தொகுதியில காங்கிரஸ் சார்பில் அவரை கட்சி விட்டு நீக்கி விட்டதா சொன்னாலும் கூட அவர் திரும்ப கை சின்னத்திலேயே வாக்கு கேட்பது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. அதனால திரு பாலன் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று இருக்கிறார். அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க யாரும் அவருக்கு பின்னால போக மாட்டோம், கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க மாட்டோம். எங்கள் முயற்சி அனைத்தும் பானை சின்னத்திற்கான வாக்கு சேகரிப்பு என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். கரும்பலகை மன்னிக்கணும், இங்க மட்டும் கரும்பலகை பிளாக் போர்ட், அந்த கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வாக்கு காப்பாற்றப்படும் என்று நம்புகிறேன். அடுத்து தமிழ்நாடு கவர்னர், தமிழ்நாடு ஆளுநர் இப்ப நமக்கு நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, மாடல் கோட். ஆனால் அவர் வெளிப்படையாக பிஜேபி மற்றும் RSS அடையாளம் உள்ள இயக்கங்களின் நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்கிறார். அந்த தலைவர்கள் எல்லாம் வெளிப்படையாக அழைத்து பேசுகிறார். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை தேர்தல் அலுவலர் CEO அவருக்கும், டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கும் எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில் புகார் அனுப்பியிருக்கிறோம். அவர் இவ்வாறு செயல்படுவது நடத்தை விதிகளுக்கு முரணானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அவரை இந்த பொறுப்பு கவர்னர் என்கிற பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறது. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் சிறை வைத்ததாக அவர் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் பராமரித்தார் என்று. அவரை இன்றைக்கு கொச்சைப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது அரசியல் அறம் இல்லை, தர்மம் இல்லை. மறைந்த தலைவரை, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவரை கொச்சைப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு மறைந்த தலைவரை கொச்சைப்படுத்துவது அநாகரிகமானது, அரசியல்
அறமற்ற செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது, கண்டிக்கிறது. சார், காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி வந்து வளர்ச்சி சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி ரயில் நிலையத்துக்கு வந்து மகாதவி பாரதியார் பேரை வந்து ஒரு தூக்கு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து? அதையெல்லாம் விட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில பாண்டிச்சேரிக்கான அரசு லோகோவை, அந்த இலட்சணையை மாற்றப் போவதாக அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. புதுவை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் புதுச்சேரிக்குள்ளேயும் சகோதரத்துவத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறார்கள். அதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த வாக்குறுதி அமைந்திருக்கிறது. புதுச்சேரி மக்களை கவர்வதற்காக தேர்தல் அறிக்கையிலே பல வாக்குறுதிகளை பிஜேபி அளித்திருக்கிறது. எத்தனை வாக்குறுதிகளை அளித்தாலும், எவ்வளவு சித்து வேலைகளை செய்தாலும், தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மதவாத அரசியலுக்கு, மதவெறி அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை தேர்தல் களத்தில் மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். பாண்டிச்சேரியிலும் அவர்கள் தோல்வியை, படுதோல்வியை தழுவுவார்கள். புதுச்சேரி காங்கிரஸ் கூட்டணி அணுகுமுறை வந்து சரியானதல்ல. இதுக்கு வெற்றி வாய்ப்பை தடுக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. வாய்மொழியாக வாபஸ் ஆகும், சின்ன பேர் பார்த்து வாக்களிப்பாங்கல்ல, அது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் தான். அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். அதை கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கிறது. அவங்க வெற்றி பெற முடியாது. ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் அத்தனை பேரும் கரும்பலகை சின்னத்துக்கு தான் வாக்கு கேட்கறாங்க, பாடுபடுறாங்க. அப்படி வந்து அந்த மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இல்லை. விஜயன் தான் சொல்லியிருக்காரு, தமிழகத்திலும் புதுச்சேரியும் இந்தியாவுக்குள்ள குழப்பத்தான் இருக்கு. அவங்க குழப்பமான கூட்டணி தான் இது, நல்ல கூட்டணி கிடையாது, கண்டிப்பா ஆட்சிக்கு வராது. தமிழ்நாட்டில் அப்படி எந்த குழப்பமும் ஏற்படல. பாண்டிச்சேரியில வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒரு காலதாமதம் ஆனதுனால இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு. அது சீர் செய்யப்பட்டு விட்டது. அதுக்காகவே முகுல் வாஷ்னிக்கு டெல்லியிலிருந்து வந்தாரு, எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசினாரு. அது சரி செய்யப்பட்டு விட்டது. காங்கிரஸ்காரர்கள் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்க மாட்டார்கள், கரும்பலகை சின்னத்திற்கு தான் வாக்கு கேட்பார்கள். கரும்பலகை சின்னம் வெற்றி பெறும்.